எனக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா சுந்தர் சி சார்ட்ட வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலா சார்ட்ட ஆமா ஆமா சுந்தர் சி சார்ட்ட வேலை பார்க்கும்போது சோத்துல கல்லுன்னு ஒரு சீன் இருக்கும். சரி அதை ஷார்ட் எடுக்க போயில பந்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு சோத்துல கல் வைக்கணும். நான் சின்ன சின்ன கல்லா எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல கல்லை காமிச்சோன்னே இது வேணாம்ப்பா ஒரு முழு பிரிக்கு முழு செங்கல் செங்கல் நான் சொன்னேன் செங்கல் எட்டுவா அப்படின்னாரு. அப்படி எட்டு வந்து அப்படியே சோத்துக்கு நடுவில் வச்சாரு. சோத்துல கல்லு ஏய் வாடா என்னண்ணே சோத்துல கல்லுடா இவ்வளவு பெரிய கல்லு கல்யாணம் இனி எப்படி தெரிஞ்சிச்சு பிணையும் போது தட்டுப்படுதுடா. அந்த ஷாட்லாம் எடுக்கவே முடியல. கார்த்திக் சார்லாம் சிரிச்சுட்டாரு. பெசையும் போது விரல்ல அடிபட்டுதா. நம்ம பேர் என்னன்னு கேட்டால் சிங்கம்புலின்னு சொல்லுவோம். நம்ப மாட்டாங்க. உண்மை சொல்லுங்கள் கரெக்டாக உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. இல்லை என் பேர் இதுதான் அப்படின்னு. எங்க ஏதோ ஐடி காட்டுங்க அப்படின்னு. சினிமான்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். நீ இதை படிச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போ. ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் அங்கே படித்தேன். அதுலேருந்து ஒரு 100 ரூபா கூட சம்பாதிச்சேன். டெத்து வீட்டுக்கு போனாலும் என் பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க. பயம். அது பெரிய கஷ்டம். ஒரு 6 நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்றதுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் 7 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 7 வருஷம் ஒன்றுமே பண்ணலையே. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். வி ஹாவ் ரைட்டர், டைரக்டர் அண்ட் ஆக்டர் சிங்கம்புலி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஸோ உங்களை முதல் தடவை பார்க்குறப்பையும் சரி, இல்லை உங்ககிட்ட இன்டர்வியூக்குன்னு அப்ரோச் பண்ணுறப்பையும் சரி, உங்கள் பேருக்கான காரணத்தையும் அது ரிலேட்டடாகவே எல்லா கொஷின்ஸும் வந்து மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பேர் என்னன்னு கேட்டால் சிங்கம்புலின்னு சொல்லுவோம். நம்ப மாட்டாங்க. உண்மை சொல்லுங்கள் கரெக்டாக உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. இல்லை என் பேர் இதுதான் அப்படின்னு. அப்புறமேலு எங்க ஏதோ ஐடி காட்டுங்க அப்படிம்பாங்க. ஆதார் கார்டு கேட்குற மாதிரி ஐடி கார்டு. அப்புறம் சிங்கம்புலிம்மா. இது நம்ம குலதெய்வம் பேர் நம்ம வச்சுருக்கோம். மற்றபடி முன்னாடியெல்லாம் அந்த பாஸ்போர்ட் வாங்குற சிங்கம்புலி அப்படின்னு போட்டு சிங்கம்புலி அண்ணாவி மொத்த பேர் அதை போட்டு பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும், எது புக் பண்ணாலும் திருப்பி கேட்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது என்னது சார் சிங்கம்புலின்னு இருக்குது அப்படிம்பாங்க. வேறு ஏதாவது எழுதி கொடுங்க, இனிஷியல் போடுங்க, உங்கள் ஃபாதர் பேரை முன்னாடி போடுங்க, ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் பட் அது இப்போ ஒன்றும் பெருசாக தெரியல. எல்லாரும் சிங்கம்புலி அப்படின்னு தான் தெரியும். எனக்கு மேக்ஸிமம் அந்த ஸ்கூல் டேஸ்ல உங்களை வந்து பசங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்க பேரையும் சரி உங்களையும் சரி எப்படி வந்து பார்த்தாங்க? இல்லை இப்போ நம்ம ஊர் எங்கள் ஊரில் இருந்தோம். நாங்கள் பெரியகுளத்தில் இருந்தோம். தேனிக்கிட்ட. ஆமாம். அது வந்து என் பேரில் நிறையா பேர் இருக்காங்க. ஓ. என் கசின் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரும் சிங்கம்புலி. அவர் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இருக்காரு. சரி. அவர் பேரும் சிங்கம்புலி. அதுக்கப்புறம் இன்னொரு கசின் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் பேரும் சிங்கம்புலி. ஸோ அவங்க ஃபேமிலியில் இந்த சிங்கம்புலின்னு வைப்பாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியல. அங்கே வந்து புலி வீரன் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் இருக்கும். அப்புறம் இந்த என்ன சிங்கமுத்து அண்ணன் பேர் சிங்கமுத்துன்னு பேர் இருக்கும். அப்புறம் சிங்கராஜுன்னு ஒன்று இருக்கும், ராஜசிங்கம்னு இருக்கும். அதனால அங்கே ஒன்றும் பெருசாக தெரியல. மற்றபடி சென்னைக்கு வரும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புதுசாக தெரியுது. இதனடா பேர் இதெல்லாம் பேர். நம்ம வில்லேஜில் வந்து அந்த புலி வீரன் அப்படிலாம் எல்லாம் காமனான பேர் அது. ஆனால் இங்கே வரவும் தான் இப்போ வந்து புலி வீரன் வைப்பாங்க, சிங்கராஜன் வைப்பாங்க, ராஜசிங்கன்னு வைப்பாங்க, புலிச்சாமின்னு வைப்பாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம தான் ரெண்டையும் சேர்த்து வச்சதுனால ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி உங்களோட பேரே வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து இந்த மாதிரி பேர் புழக்கத்துல இருக்குங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அமர்கலம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் கண்ணாவோட கேரக்டர் பேர் வந்து சிங்கம்புலி. ஸோ அப்போதான் இப்படிலாம் பேர் வைப்பாங்களா அப்படிங்கிறது அந்த சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரிஞ்சு. அதுல ஏதாவது உங்களுக்கு தான் கனெக்ட் இருக்கா? உங்க பேர் தெரிஞ்சுதான் வச்சாங்களா இல்ல ஏதாவது? இல்ல அப்போ ரொம்ப நாளா இதை கேட்கணும்னு நினைச்சிட்டே வந்து உன்னை தேடி படம் பண்ணிட்டு இருந்தோம். சுந்தர் சி சார் டைரக்டர். அப்போ நான் வந்து அந்த படத்தில் நான் அசோசியேட் டைரக்டராக இருந்தேன். அப்போ வந்து அதே நேரத்தில் அவர் அமர்கலத்தில் அஜித் சார் அங்கே நடிச்சிட்டு இருந்தார். அப்போ நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கையில் சரண் வந்து கேட்டிருக்காரு அஜித் சாரோட ஃப்ரீ டேட்லாம் என்ன டேட்டு அப்படிங்கிறத கேட்பாரு. அங்கே அசோசியேட்டாக இருந்தார் ஹரி. ஹரி அவர் வந்து என்கிட்ட பேசினார் எப்போ இருப்பார், எப்போ ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு. அப்போ நம்ம ஃப்ரீ டேட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அப்போ யார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னோடனே சிங்கம்புலிகிட்ட கேட்குறோம் அப்படின்னு. அவர் யார் சிங்கம்புலியா அப்படின்னோடனே சரி அப்படின்னு அஜித் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னோடனே சரி ரமேஷ் கண்ணாக்கு வச்சிருவோம்னு சொல்லி ஒரு பெரிய டிஷர்ட்டில் முன்னாடி சிங்கத்தை போட்டு பின்னாடி புளியை போட்டு சிங்கம்புலி அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் சரண் சார்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்படி வச்சிங்கன்னு. அதான் நீங்கள் சுந்தர் சீட்டை வேலை பார்க்கும்போது கேள்விப்பட்டோம், சரி சிங்கம்புலின்னு இருக்கட்டும்னா அஜித் சாருன்னு சிரிச்சாரு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஜித்தன் ஒரு படம். ஜித்தன்கிற படத்தில் இவர்
கலாபவன் மணி இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். அந்த படத்தில் இவரு நடிச்சு, நம்ம சரத்குமார் சார் நடிச்சிருந்தாரு. அந்த சார் வந்து அவரும் நானும் ஜானகிராமன், ரிஷி, அந்த படங்கள் எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். சாருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும் சரத் சார். அவர் வந்து கலாபவன் மணிக்கு என்ன பேர் வைக்கலாம்னா சிங்கம்புலினே வைங்க அப்படின்ட்டாரு. உடனே அவர் என்ன சார் சிங்கம்புலின்னு, இல்லை நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு சுந்தர்சி சார்கிட்ட, அவர்கிட்ட இருக்காரு அவர், அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர், நீங்கள் சிங்கம்புலி வச்சுக்கோங்க. அதுலேயும் அந்த படத்துலேயே ஒரு 10, 15, 20 தடவை கூப்பிடுவார் சிங்கம்புலி, எல்லா எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஏதோ நிறைய இடத்துல சொல்லுவார். நானே ஒரு தடவை கேட்டேன், இருக்கட்டும் புள்ளி நல்லா தானே இருக்கு அப்படின்னாரு சார். சோ பாருங்க எவ்வளவு தூரம் இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் சிங்கம்புலின்னு ஒரு படம் எடுத்து. ஆமா அது வேற. இப்ப என்னை பத்தி சர்ச் பண்ணனும் அப்படின்னு போட்டா அந்த படமும் வரும். அவர் எங்க ஜீவா நடிச்ச படம். ஆமா, எங்க செயற்குழு உறுப்பினர் சாயிரமணி தான் எடுத்தாரு சிங்கம்புலின்னு. என்ன சாயிரமணி அப்படின்னு, நல்லா இருக்குண்ணே, டபுள் ஆக்ட் இது, அதனால சிங்கம். அது ரெண்டு விதமான கேரக்டர், சிங்கத்தோட ஆளுமை, புலியோட கர்ஜனை. சோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேரக்டர்ல இருக்கிறப்ப அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு இந்த மேக்ஸிமம் இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே ஏன் அப்படி ஒரு தாட், சினிமா மேல ஒரு பெரிய லவ் ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கு? அது எனக்கு எப்படி தெரியாது. இங்க இப்ப ஃபீல்டுல இருக்கக்கூடிய பாதி பேர் இன்ஜினியர்ஸ். பிடெக் முடிச்சுட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு மீடியாவுக்கு வந்துடுறாங்க, இல்லைன்னா நடிக்க வந்துடுறாங்க, இல்லைன்னா டைரக்ஷன் வந்துடுறாங்க. சோ எனக்கு இது இப்பன்ட்டு இல்ல, ஒரு 20 இயர்ஸ் பேக்ல இருந்தே இந்த மாதிரியான ஒரு இதுதானே தொடருது. ஏன் அது இந்த இப்போ வந்து இந்த பிரதீப் ரங்கநாதன் படம் டிராகன், சாரி டிராகன் இருக்குல்ல, டிராகனோட டைரக்டர் கூட இன்ஜினியர் தான் சொன்னாங்க. ஆமா ஆமா அதான் சொல்றேன். அதுதான் சொல்றாங்க, என்னன்னு தெரியல. பட் நான் வந்து +2 முடித்த உடனே இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் சேரலாம்னு இருந்தேன். சரி. அப்போ இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி படித்தா தான், அதான் குவாலிஃபிகேஷன். அது படித்து தான் டைரக்ஷன், டிஎஃப்டெக் டைரக்ஷன் வர முடியும். அப்போ நம்ம டிகிரி படிக்கலை, என்னடா பண்ணுறது, +2 முடிச்சோடனே சேர முடியாதுன்னா நம்ம கேமராமேனா எடிட்டராக ஏதாவது ஒன்று சேரலாம். அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், சரி ஒரு டிகிரி படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி படிக்கலாம்னு இருந்தேன். உடனே எங்கள் அம்மா தான், இல்லை நீ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆமாம் ஆமாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சரின்னு சொல்லி பெங்களூரில் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். இங்கே எனக்கு அக்ரிகேட் கம்மி ஆயிடுச்சு. இந்த பிசிஎம் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் எனக்கு அக்ரிகேட் கம்மி, 0.5 குறைஞ்சிருச்சு. 70 இருக்கணும், 69.5 ஏதோ இருந்துச்சு. ஆமாம், அதில் போச்சுனாலும் நம்ம லோக்கலில் இன்ஜினியரிங் படிக்க முடியாது. பெங்களூரில் அங்கே வந்து 60% தான். ஓகே. அதனால் அங்கே போய் படித்தேன். அதுக்கப்புறம் நான் சினிமான்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நீ இதை படிச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போ, இதை படிச்சுட்டு எங்கே வேணாலும் போ, ஒரு 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 கையில் ஒரு படிப்பை வச்சுக்க, கையில் படிப்பை வச்சுருவான். ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் அங்கே படித்தேன், அதுலேருந்து ஒரு 100 ரூபா கூட சம்பாதிக்கல. இப்போ என்ன எது கஷ்டப்பட்டு படித்தோமோ அதுலேருந்து நான் 100 ரூபா கூட. டிபார்ட்மெண்ட் சொல்றீங்க? நான் சிவில், பிஇ சிவில். ஒன்றுமே படிக்கல, ஒரு வேலைக்கு சேர்ந்தேன், ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன் சூப்பர்வைசர் மாதிரி. அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க, ஸோ பக்கா டிகிரி ஹோல்டர் தான். அது கிளியர் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம்? 5 வருஷம். 5 வருஷம் போய் எழுதிட்டே வருவேன். அப்போ நீங்களும் ஒரு பெரிய டிராகன். ஓகே. அப்படித்தான் இருந்துச்சு. வேலைக்கு சேர்ந்தேன்னு சொன்னீங்களே, எங்கே சூப்பர்வைசர்? ஆமாம், எங்கே போனேன், வேலைக்கு சேர்ந்தேன். அது ஒரு நாளைக்கு 45 ரூபா தருவாங்க. சரி. போயிட்டு வாங்க, பெட்ரோல் போட்டுருவாங்க, அப்படி இப்படின்னாங்க. ஓகே. அப்புறமேல அப்போ வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கூட வரல. ஓகே. அது கூட லேட் ஆயிடுச்சு. சரி. அதை வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா தருவோம் அப்படின்னாங்க. அப்போ 90s பிகினிங்கில். ஓகே. அப்போ சரி இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, எங்க போனாலும் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க முடிச்சிட்டு, அதனால சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்து எப்படி சார் ஆரம்பத்துல அந்த சினிமா வாய்ப்பு தேடி ஒரு உதவி இயக்குனரா ஒருத்தர்கிட்ட சேரணுங்கிறதுக்கான அந்த பயணம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி அப்ரோச் பண்றது, எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதே பெரிய டாஸ்க். ஒவ்வொரு ஆபீஸா போய் ஏறி இறங்கணும், எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், உங்களை போய் அறிமுகப்படுத்திக்கணும், ஐயா எனக்கு சொல்லுங்க. அந்த ப்ராசஸ்ல எப்படி இருந்தது? அது பெரிய கஷ்டம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்றதுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம்? 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 7 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. டெய்லி போவோம். எங்க? அங்கேயாவது பாரதி சார் ராஜா சார் ஆஃபீஸ் போவோம். சரி. அப்புறம் கவிதாலயா போவோம். சரி. அப்புறம் சங்கர் சார் ஆஃபீஸுக்கு போவோம். அப்புறம் பி வாசு சார், மனோஜ்குமார் சார் ஆஃபீஸ்,
அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக மீட் பண்ணுவோம். ம், ம், டேய் அங்கே ஷூட்டிங் போகிறாங்க, அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை போல், ம், நீ வேணா போறியா, அங்கே போறியா, நீ வேணா கேளு அப்படிம்பாங்க. ம். அப்புறம் விக்ரமன் சார்கிட்ட போனோம்னா விக்ரமன் சார் அவர் என்ன செய்யறா, அவர் டைட்டில் ஒரு 10-15 டைட்டில் எழுதிட்டு போய் காமி, உனக்கு எப்படி நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டு அப்படிம்பாங்க. ம். அப்புறம் ஒரு டைட்டில் எழுதிட்டு அங்கே போனால் இல்லை ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க ஆ. அப்படிம்பாங்க. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கம்பாங்க. அப்புறம் இல்லையே அவங்க பழைய அசிஸ்டன்ஸ் தான் இருக்காங்க அப்படிம்பாங்க. ம், அப்புறம் போய் கேட்டுகிட்டே வருவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல கதை சொன்னாங்கன்னா, நீ ஒரு கதை சொல்லு, ம், உன்னோட டேலண்ட்டை பார்த்து அவங்க சேர்ந்துக்குருவாங்க அப்படின்னா. ம், அப்புறமேல் போய் கதை சொல்கிறதுக்கெல்லாம் போவோம். ம். போனோம்னா இந்த மாதிரி டேஸ்ட்லாம் நான் இல்லை பண்ணி கிளம்பிடுறேன் அப்படிம்பாங்க. ஓ. அப்புறமேலு ஒரு 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 டைரக்டர்கிட்டலாம் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தாச்சு. ம். சேர்ந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இந்த சாங்கை சகாராவில் எடுக்கலான்னாரு. ஆ. சகாரா டெசர்ட்டில் எடுக்கலாம் பாலைவனத்துல. ஆ. அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிட்டு அங்கே வேலைக்கு சேர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள் தான். சரி. நான் சொன்னேன், சகாராக்கெலாம் எதுக்கு சார் போகணும், ஆ. இங்கே ராஜஸ்தானில் போய் எடுத்துடலாம், ஆ. பட்ஜெட் கம்மி பண்ணிடலாம். ராஜஸ்தானில் போய் எடுத்துடலாம், ஆ, ஆ, இல்லாட்டி இங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு டெசர்ட் மாதிரி ஃபீல்டு இருக்குது, ஆ, ஆ. அங்கேயே எடுத்துடலாம் சார், அங்கேயே சகாராக்கெலாம். சகாரான்னா இங்கே தானே இருக்குது சகாரா ஆ. அப்படின்னு. இல்லை சார், சகாரா வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது, ஆ. இங்கேருந்து அங்கே போகணும், ஆப்பிரிக்கா போகணும், அது மிடில் இருக்குது, ஆப்பிரிக்கா மிடில் இருக்குது சகாரா, அங்கே போய் இங்கே சாங்கெல்லாம் நம்மளுக்கு பத்தாது, கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு அவர் வெளியே போய் யார்கிட்டயே பேசிட்டு வந்தார். ம். சகாராங்கிறது எங்கே இருக்குது, அவர் சகாரா அங்கே இருக்குது அப்படின்னாரு. Okay. அப்படின்னு வந்தோடனே, நீ என்ன படிச்சிருக்க, ஆ. இல்லை சார் இது இன்ஜினியரு. அப்படின்னேன். ஆ. அப்படியா, சரி நான் சொல்லையில் வாங்க அப்படின்னாரு. Backup அப்ப. ஆமாம் ஆமாம், அன்னைக்கு சாயந்தரமே வாங்கன்ட்டார், கிளம்பிட்டார். அதிகம் படிச்சிருக்காரு அப்படின்னு. ஆமாம் ஆமாம், இல்லை படிச்சிருக்காருன்னு இல்லை, நம்மளோட விஷயம் நிறைய ஏதோ தெரியுதா? செய்கிறான், ஏதோ பண்ணுறான் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு டைரக்டர் என்ன செஞ்சார், இந்த பக்கம் குஜராத்துக்கு மேலே பாகிஸ்தானு, ராஜஸ்தான்லேருந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் போகணும், இந்த பக்கம் தான் ரூட்டுன்னாரு. இந்த பக்கம் தான் ரூட்டு, இந்த பக்கம் தான் சார் பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு மேப்பை பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அவர் என்ன சொன்னார், நேபாளுக்கு மேலே அப்படி சொல்லி இந்த காய்க்காயினார். இப்படி. ஆ. ஆமாம், இந்த பக்கம் இதுக்கு அடுத்து தான் பாகிஸ்தான் இருக்கு. ஆ. இல்லை சார், இந்த பக்கம் தான் பாகிஸ்தான் போகணும், ம், ம். இதான் பிரிச்சது அப்படி இப்படின்னேன். ஆ. அப்புறமேலு அவரும் என் கூட சரியாக பேசுறது இல்லை. ஓகே. ஆமாம், அப்புறம் இன்னொரு டைரக்டர் வந்து அந்த பிள்ளை வந்து வடமேற்கு மாநிலம் அப்படின்னாரு. ம், ஒரு ஆள், ம். வடமேற்கு மாநிலம் சார், வடமேற்கு மாநிலம்னு எதுவும் இல்லை, வடகிழக்கு மாநிலம் சார், அது 7 சிஸ்டர்ஸ், ஆ. மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, அது இதெல்லாம் அந்த 7 side. சிஸ்டர்ஸ், நேரு சொன்னது, ஆ. 7 சிஸ்டர்ஸ் நம்ம பார்த்துன்னு அப்படி இப்படின்னேன். அவரும் வந்து அவரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. ஸோ இவங்களுக்கு லேசாக கொஞ்சம் நம்ம ஏதாவது படித்தவங்கன்னு சொல்லி நம்ம ஏதாவது பேசினோம்னா, நான் சொல்கிற டைரக்டர் வந்து பெரிய டைரக்டர் இல்லை, ம், ம், ம். அப்போ தான் அவங்களும் பெரிய ஒரு particular இடத்துலேருந்து தான். வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்களே புது Okay. டைரக்டர், ஆ, ஆ. அவங்களுக்கே அந்த பசங்களுக்கே ஈகோ வந்துடுது, ஈகோ. ஆ. ஈகோ வந்துடுது. அவர் யாருப்பா, அவர் ஒரு பெரிய ஊரா அப்படி இப்படிமாங்க. ம், அதனால் நம்ம அதாவது ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எழுத சொல்லுவாங்க, ம், நீங்கள் அழகாக சீன்லாம் காப்பி பண்ணீங்கன்னு வச்சுங்க, ம், ஆஃபீஸ்லேயே போட்டுருவாங்க, ம். எல்லாம் எழுதுறதுக்கு. எல்லாம் எழுதிக்கிட்டே உட்காந்துடும். ஆ, ஒரு லொக்கேஷன் பார்க்க போக முடியாது, ஆர்டிஸ்ட்டை கதை சொல்ல போக முடியாது, ஆ, ஒரு சின்ன கேரக்டருக்கு நீ போய் அதை கதையை சொல்லிட்டு வந்துடு, அவங்க கேரக்டர் மட்டும் போய் சொல்லு, ஆ, டேரக்டர்லாம் சொல்லுவாங்களே ஆ, அதெல்லாம் போய் நல்லா கதை சொன்னானே நீ அவங்க கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு வா, ஆ, இதை மட்டும் சொல்லிட்டு வந்துடு, ஆ. அந்த சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு வந்து மாஸ்டர்கிட்ட அதை பேசிட்டு வந்துருன்னு ஒன்று இருக்கும்ல, ம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்பதான் உங்களுக்கு எழுதுனீங்க. நிறைய வெளியில போய் ஆமாம் ஆமாம் opportunities. ஆமாம், எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஆ. சுந்தர்சி சார்கிட்ட வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலா சார்கிட்ட ஆமா, ஆமா. இப்போ சுந்தர்சி சார்கிட்ட வேலை பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு 4 ஹீரோ பார்த்துலாம். ம். இவ்வளவு படங்கள் back to ஆமாம் back. ஆமாம் speed ஆ கொடுப்பாங்க. ஆமாம் 4 ஹீரோ பார்த்துலாம், ஒரு 8 9 ஹீரோயினி வந்துடுவாங்க, ம். அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பழகிடலாம். ஒரு 3 வருஷம் நான் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 13 படம் வேலை பார்த்துருப்பேன், வேலை பார்த்திருப்பீங்க. 15 படம் வேலை பார்த்துருப்பேன். ஆனால் அவ்வளோ தூரம் பயங்கர பிஸியாக இருப்போம். ம். எல்லாருமே நிறைய பேர், கார்த்திக் சார்லேருந்து சத்யராஜ் சார்லேருந்து கவுண்டமணி அண்ணன், செந்தில் அண்ணன், எல்லா நடிகர்களையும் நம்ம அங்கே மணிவண்ணன் சார்லேருந்து எல்லா நடிகர்களையும் நம்ம பழகக்கூடியது எல்லாத்துலேயும். அப்புறமே நம்ம அசோசியேட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த கதையை சொல்லிட்டு வா, ம். அந்த கேரக்டர் சொல்லிட்டு வந்துடு அப்படிலாம் எனக்கு அனுப்பும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களே உங்களுக்கு ஒரு இதுவும் கொடுப்பாங்க. ஏன்னா, ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அவங்களோட வேலைகள் கம்மியாயிடும்ல. அப்போ நம்ம அப்போ அப்படி தான் பழக முடியும். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டை எப்படி வைக்கிறாங்க, என்ன வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லித்தாரு. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது நிறைய பேர் படிக்காமே பெரிய இயக்குனர்கள்லாம் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க காட் கிரேஸ் தான் அது. சில பேர் நல்லா படித்ததுக்கப்புறமா அவங்களுக்கான ஒரு விஷயங்கள், இப்போ டிராகன் டைரக்டர்லாம் ஒரு
காலேஜில் படிச்சிருக்காரு, அதில் என்னென்ன எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல அந்த காலேஜ் பற்றியான ஸ்கிரிப்டில் நிறையா இன்புட் போட்டு பண்ண முடியும். அதனால ஸோ அந்த 7 இயர்ஸ் வந்து நீங்க அப்படிதான் வந்து ரொம்ப தேடி அலைஞ்சு ஃபைனலா வந்து சொந்த ஆமாம் அங்கே போய் இது ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் 4-5 அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருக்கும். அப்போ வந்த உடனே எல்லாரும் காலையில் கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பாரதிராஜாட்ட வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் மனோஜ்குமார்ட்ட வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் டைரக்டராக இருக்காரு. அப்போ வெளியே கார் வந்து நிற்கும். அப்போ நான் வெளியே போய் பார்ப்பேன், 12-17 ஒரு கார் வந்திருக்கு உங்களுக்கு, நீங்கள் போங்க. அவங்கள அனுப்பிச்சி விடுவீங்க, அனுப்பிச்சி விடுவேன். உன் கார் வந்துருச்சுப்பா, உன் கார் வந்துருப்பான்னு. அப்போ எல்லாம் வந்து சில பேர் இந்த 5 ரூபா 10 ரூபா கையில் விட்டுருவேன், சாப்பிட்டுக்கிட்டு டீ காப்பி குடி இந்த வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவார், வேலைக்கு போகிறவன்லாம் அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்கவன்லாம் முட்டாள் கிடையாது. அதனால் உனக்குன்னு நீ ஒரு நாள் சேருவ, அதுக்கப்புறம் பிஸி ஆயிடுவ. நீ சேர்ற படம் ஹிட் ஆகணும், அதை முதல் நீ வேண்டிக்க. உங்களுக்கு லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் டைரக்டரா சுந்தர் சி சாரோட வந்து ஃபர்ஸ்ட் படம் அருணாச்சலம் பாருங்க, எப்பேற்பட்ட வாய்ப்புங்கிற மாதிரி. ஆமாம், அதனால நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு டைரக்டரை நம்ம போய் பார்க்க போகிறோம், டைரக்டரை மீட் பண்ண போகிறோம். இப்போ நீ 7 வருஷம் அப்படின்னு இல்லை, 7 வருஷம் அப்படி ஓடிடுச்சு. அதனால நீங்கள் ஒன்று வாங்க, தீபாவளி கழிச்சு வந்துடுங்க. தீபாவளியே 4 மாதம் இருக்கும். நீங்கள் ஒன்று செய்யுங்க, பொங்கல் கழிச்சு செகண்ட் வீக் வாங்க அப்படிம்பாங்க. சரி நீங்கள் எனக்கு ஜூனில் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அப்படி போயிடும். ஆனால் அந்த நாட்டில் நம்ம கடக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டம் எப்படின்னா, நம்ம வந்து ஊர்லேருந்து வந்திருக்கோம், இங்கே ஒரு வீடு வேணும், அங்கே நம்ம தங்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், அப்புறம் நல்ல காஸ்டியூம்ஸ் போடணும். எனக்கு கதை சொல்ல போகிற இடத்துல நம்மள நல்ல காஸ்டியூம் போடணும், நம்மளுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கணும், அந்த வெஹிக்கிள் கொஞ்சம் செலவழிக்கணும், அதுக்கப்புறம் எங்கேயா ஃபங்க்ஷன் போகணும், அது இதுன்னு இருக்கையில் அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது. இன்னும் நம்ம இருந்தாலும் நம்ம சுதந்திரத்துக்காக வந்தோம், சுதந்திர போராட்டத்துக்காக வந்தோம் இல்லையே. நம்ம பெரிய டைரக்டர் லட்சியத்தை நோக்கி அதுக்காக போயில நம்மளுக்கு அந்த பெயின் எல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. ஓகே, பட் ஆனால் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து அசோசியேட் வரைக்கும் நீங்கள் சுந்தர் சி சார் கூட ட்ராவல் பண்ணீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் இருந்திருக்கோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது டக்குன்னு அருணாச்சலம் தான் வந்து உள்ளே போகிறீங்க, சூப்பர் ஸ்டார் படம், பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. ஸோ ஒரு உதவி இயக்குனராக உங்களுடைய இது வந்து பார்ட் எப்படி இருந்திருக்கும் அந்த பீரியடில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இதாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது சார். ஏன்னா டிஸ்கஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து டைரக்டர் தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டோரி போர்டு எழுதுறது, இந்த மாதிரியான வேலைகளுக்குன்னு பார்ட்டா பிரிச்சுறாங்க. இவருக்கு இந்த வேலை, அசோசியேட்டுக்கு தான் மொத்த கதை தெரியும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அந்த படத்தோட கதை தெரியாது. ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கு. அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க இருந்தீங்கல்ல, எப்படி இருந்தது? ஸோ இப்படித்தான் இருந்துச்சு. இங்க இப்போ என்னன்னா கொஞ்சம் லேப்டாப்பு, ஐபேடு, செல்லு அது இதுன்னு வந்துருச்சு. இங்கே ரெஃபரன்ஸுக்கு இப்போ நிறையா இருக்குது. ரெஃபரன்ஸ் ஈஸியாக பார்த்துலாம், கூகுளில் போய் அதை பார்த்துலாம். அப்போ நம்ம இருக்க பீரியட்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அப்போயும் நீங்கள் வந்து காஸ்டியூம் கண்டினியூட்டி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஆக்ஷன் கண்டினியூட்டி, அப்புறமேல் செட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறது, அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருப்பாங்க. பெரிய பெரிய படங்களுக்கு அந்த ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் பார்த்தாருன்னா, ஒரு இப்போ நான் அருணாச்சலத்தில் வேலை பார்க்கும்போதெல்லாம் 14 அசிஸ்டன்ட் டைரக்டர். 14 பேர் 14 பேர்னா அசோசியேட் டைரக்டர் இருப்பார். அவருக்கு வந்து பர்சனலாகவும் அந்த ஆக்ஷன் கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு 2 பேர் கூட இருப்பாங்க. அப்புறம் காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்குறாங்கல்ல, அவருக்கு நான் அசிஸ்டண்டாக இருப்பேன். அவரும் பார்த்து எழுதிடுவார். அப்புறம் என்னையும் கொஞ்சம் எழுத சொல்லுவார். அப்புறமேல இந்த மெட்டீரியல் பார்க்குறவங்க அதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம அங்கே போகும்போது அருணாச்சலம் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் என்னென்னா, செல்வ பாரதி சாராக இருக்கட்டும், சுராஜா இருக்கட்டும், அங்கே வேலை பார்த்த பெரிய டைரக்டர்ஸ், அங்கே அசோசியேட் டைரக்டர்ஸ் படம் பண்ண போயிட்டாங்க. படம் பண்ண போனோடனே அவங்க கூட 2 பேராக போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருந்தோம். அப்போ உடனே அவர் படம் போனோடனே அதுக்கப்புறம் டைரக்டரோட நேராக பேச ஆரம்பிச்சிட்டோம். சுந்தர் சி சார் ஒரு கேப் கம்மியாச்சு. அப்போ கம்மியானோடனே அதுக்கப்புறம் பழைய பெண்டிங் படங்கள்லாம் அந்த அவர் பண்ணிக்கிற படங்கள்லாம் இருந்துச்சு, அதில் போய் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறமேலு டிஸ்கஷன் வா அப்படின்பா. ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட நம்ம செட்டில் வேலை பார்க்குறது வேறு, அவர் பர்சனலாக அவர்கிட்ட டிஸ்கஷன் போகிறது வேறு. அப்போ தான் நம்மளோட தாட் என்ன இருக்குது, நம்ம என்ன மாதிரி டேலண்ட்டாக இருக்கோம், ஒரு சீனை எப்படி டெவலப் பண்ணுறதுன்ற ஐடியா அந்த இது இருக்குல்ல. அப்போ நம்ம அங்கே சொல்லும்போது அப்படி இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து எங்கள் சுந்தர் சி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 9:30 10 o'clock அவர் வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து போயிடுவார். சரி, அப்போ வரைக்கும் நான் இருப்பேன்.
அப்போ வரைக்கும் இருப்பேன். நான் வந்து ஒரு 5 மணிக்கு நான் போகிறதோ, 4 மணிக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதோ அதெல்லாம் எனக்கு இருக்காது. நான் காலையில் ஒரு 7:30 மணிக்கே டைரக்டர் வீட்டுக்கு போயிடுவேன். சுந்தர் சி சார் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு அவர் கூட அவங்க வீட்டிலேயே போய் அவர் கூட உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக ஆஃபீஸ் போயிடுவோம். ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் சார் வேறு வெளியே போயிட்டு வருவார். திருப்பி ஒரு 6-7 மணிக்கு வருவோம். திருப்பி டிஸ்கஷன் இருக்கும். 9:30 மணிக்கு மேலே அவர் கார்லேயே போய் அவர் வீட்டில் இறங்கி அங்கேருந்து நான் பைக் எடுத்து வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ நெருக்கம் அதிகமான. ஆமாம், அதிகமான டைரக்டருக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், அந்த படத்தை எப்படி பண்ண போகிறோம், அந்த சீன் என்ன பண்ண போகிறோம், லவ் சீன் என்ன பண்ண போகிறோம், மாண்டேஜாக பண்ணலாமா, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியுது. அது இல்லாமல் நம்ம வந்து டைரக்டர் மேலே ஒரு பெரிய பாசம், ஒரு அன்பு, பிரியம், எங்கள் டைரக்டர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம மேலே அவங்க பாசம் வச்சாங்க. நல்லா பண்ணுறா, அதை பண்ணுறா, இதை பண்ணிடுறா, டே இதெல்லாம் எடுக்காத, இது தேவையில்லாத வேலை அப்படின்லாம் நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும்ல. அது வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க சொல்கிறதுக்கு. ஆமாம், அது ஏன் வரல, என்னாச்சு உனக்குன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்களே, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா அப்போ சுந்தர் சி சாரோட அத்தனை படங்களுமே வந்து ஆச்சரியம்தான். எப்படி ஃபுல் லென்த்தாக ஒரு படத்தில் உட்காரக்கூடிய ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைக்க முடியுது அப்படின்னு நினச்சி அவ்வளோ உனக்காக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் மாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சாரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி சார் அதுக்கெல்லாம் தயார் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த ட்ராக் எல்லாத்தையும்? இல்லை இப்போ வந்து அவர் நல்ல பயங்கர ஹியூமரை ரசிப்பார். அதாவது ஒரு ஹியூமரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை சீரியஸாக இருந்து அந்த ஹியூமரை எடுத்துருவார். நீங்கள் உனக்கா இல்லை உனக்கா வரும்போதெல்லாம் அந்த சோத்துல கல்லுன்னு ஒரு சீன் இருக்கும் கவுண்டமணி. அப்போ வாசன் ஹவுஸ்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே தான் எடுத்தோம். நான் தான் அசோசியேட் டைரக்டர், சுராஜ் இருந்தார். சரி, அவரோட சேர்ந்து நானும் அந்த கதையில எல்லாம் எல்லாமே அதை ரெடி பண்ணோம். அப்போ பண்ணும்போது சோத்துல கல்லுங்கையில் சரி அதை ஷார்ட் எடுக்க போகல பந்தியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சோத்துல கல் வைக்கணும்னு நான் சின்ன கல்லாக எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வெசலில் வச்சுருந்தேன். டைரக்ட் கல் கொடுப்பா வைக்கணும், அந்த ஷார்ட்டில் வைக்கணும், அதை கொடு காமி அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நான் அதை காமிச்சேன். கவுண்டமணி சார்லாம் இருந்தார், பக்கத்தில் கார்த்திக் சார்லாம் உட்காந்து கல்லை காமிச்சோன்னே இது வேண்டாம்ப்பா, ஒரு முழு பிரிக்கு முழு செங்கல் எட்டு. நான் சொன்னேன் செங்கல் ஒன்று எட்டுவா அப்படின்னாரு. அப்படி எட்டு வந்து அப்படியே சோத்துக்கு நடுவில் வச்சுட்டு அவனே கவுண்டமணி பார்த்தாரா சூப்பரு அப்படின்ட்டு, ஏய் வாடா என்னண்ணே சோத்துல கல்லுடா கல்யாணத்துக்கு இனி அவர் கேட்பாரு வெள்ளை சுப்பையா தான் நினைக்கிறேன், எப்படி இது தெரிஞ்சிச்சு பிணையும் போது தட்டுப்படுதுடா. அந்த ஷாட்லாம் எடுக்கவே முடியல. அது கார்த்திக் சார்லாம் சிரிச்சிடுறாரு, கவுண்டமணி சார் சிரிச்சிடுறாரு, எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. அந்த ஷாட் ஒரு 6-7 படம் பண்ணது போகுது. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு கார்த்திக் சார் வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவோம், கார்த்திக் சார் கவுண்டமணி சார் ஆஃப் பண்ணிடுவார். உனக்கா இல்லை உனக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டை பிடிங்கிட்டோம்னா இருட்டில் நீங்கள் ரம்பாட்ட போய் லவ் சொல்லிடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் லைட்டை பிடுங்கினோன்னு அந்த ஃபீஸ் கட்டையை பிடுங்கினோடனே திருப்பி ஃபீஸ் கட்டை வைக்கும், தேனி குஞ்சரமாக வைப்பாங்க. சரி, இது மாதிரி நிறையா ஃபீஸ் கட்டையை பிடுங்கும்போது சேஃப்டி தான் நான் நிறையா வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டும். அதெல்லாம் வந்து அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணாலும் அதை டைரக்டர் சார் நல்லா எடுத்துருவார். ஆமாம், அழகாக எடுத்துருவார். இப்போ வரைக்கும் கேங்கர்ஸில் இருக்க ட்ரெய்லர் கூட அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ கலகலப்பெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண சார் கூட நான் ஆக்ட் பண்ணேன். ஸோ அதை வந்து அந்த காமெடியை நல்லா எலாபரேட்டாக எடுத்துருவார். அதில் வந்து எல்லாரும் யோசிக்கலாம் கூட. உங்களுக்கு அங்கே இருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனது இருக்கா சுந்தர் சி சார் கிட்ட இருந்து ஹியூமரான விஷயங்கள் எல்லாமே? இல்லை, நம்ம மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம வந்து எல்லா விஷயமே ஹியூமராக தான் பேசுவோம். எல்லாமே நம்ம ஒரு யார் வீட்லையாவது இப்போ டெத்து வீட்டுக்கு போனாலும் என் பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க, சிரிக்க வச்சிருவீங்க. நம்ம ஏதாவது சொன்னோம் சிரிச்சிருவாங்க. அது தவறாயின்ட்டு எதாவது இருந்தால் அங்கேயே உட்காரு, அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் எல்லா விஷயமே நம்ம கொஞ்சம் ஹியூமராக இருப்போம், பேசுவோம், ஹியூமராக இருப்போம். அதை வந்து அந்த சார் அதை கேள்விப்படும் போதும் அதை பார்க்கும்போதும் சரி இதை இப்படி எடுத்துருவோம்னு சொல்லி அவர் எடுத்துருவார். எல்லாரும் ஹியூமராக பேசுவாங்க, ஆனால் அதை எடுக்க முடியாது. அதை வந்து யார் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்து அதெல்லாம் அது ஒரு ஆர்ட் சார். காமெடி நம்ம எல்லாருமே சொல்லிடுறாங்க, பட் ஆனா அது மிகப்பெரிய ஆர்ட், சீரியஸ் அண்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.